ஒரு காலத்தில் தென்னிந்தியா முழுவதும் மழையில்லாமல் வறண்டு போயிருந்தது. அதற்கு காரணம் சுர்வதமன் என்ற அசுரன் வருணதேவனை மழை பெய்ய விடாமல் கட்டளையிட்டது. அப்போது மக்களின் துயரை பார்த்த மகரிஷி அகத்தியர் கடவுளிடம் வேண்டினார். அதற்கு சிவபெருமான் கங்கை நீரின் ஒரு பகுதியை கமண்டலத்தில் வைத்து தென்னிந்தியாவுக்கு கொண்டு செல்லச் சொன்னார். அகத்தியர் அதை கொண்டு வந்தார். ஆனால் இங்கே வருகிறது விநாயகர் லீலை. விநாயகர் காகமாக, அதாவது காக்கையாக மாறி அகத்தியரின் கமண்டலத்தை கீழே தள்ளினார். அதில் இருந்த புனித நீர் பொங்கி ஓடி காவிரியாறாக மாறியது. அதை பார்த்த அகத்தியர் கோபப்பட்டாலும் விநாயகர் உண்மையை சொன்னார். இந்த நிலம் செழிக்கவே நான் இதை செய்தேன். அதனால் அந்த நதி காவிரி என்று பெயர் பெற்றது. விநாயகர் தன்னுடைய கருணையால் வறண்ட நிலத்தை வளமானதாக மாற்றியவர் என இந்த புராணம் கூறுகிறது. அடுத்து சந்திரனை விநாயகர் ஏன் சபித்தார்? வாங்க தெரிஞ்சுக்கலாம். ஒரு நாள் கணேசன் மூஷிக வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். பாம்பு பார்த்து பயந்த மூஷிகன் நின்றதால் கணேசன் கீழே விழுந்தார். இதை பார்த்த சந்திரன் சிரித்தார். இதனால் கோபமடைந்த கணேசன், உன் ஒளி மங்கட்டும் என்று சந்திரனை சபித்தார். பிறகு சந்திரன் மன்னிப்பு கேட்டபோது முழு சாபத்தை திரும்பப் பெறாமல் ஒளி குறையும் அம்மாவாசை, ஒளி அதிகரிக்கும் பௌர்ணமி என்று அருள் வழங்கினார். இதனால்தான் நிலவு வளர்ப்பிறை தேய்பிறை என மாறுகிறது. இதை அடிப்படையாக வைத்து சதுர்த்தி போன்ற திதிகள் உருவானது. மற்றவர்களை கேலி செய்யக்கூடாது. திறமை இருந்தாலும் தாழ்மை வேண்டும்.